ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். நீங்கள் பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா நாடு கீழக்கரை தேங்காய் சாதம். எண்ணெய் வானலில் எண்ணெயை ஊற்றணும். சோம்பு, இன்னும் சோம்புனா பெருஞ்சீரகம், சின்ன சீரகம், அப்புறம் பட்டை, ஏலக்காய், கிராம்பு எல்லாம் போட்டு எல்லாத்தையும் போட்டு கிண்டிக்கிறணும். அப்புறம் தக்காளி, வெங்காயம், பட்டை, கிராம்பு ஒன்று கொஞ்சம் கொஞ்சம் எவ்வளவு இது 1 கிலோ அரிசிக்கு 3 தேங்காய் பால். குக்கர்லேயும் வைக்கலாம், சட்டிலையும் வைக்கலாம். நேரமாச்சுன்னு இப்போ நான் சட்டியில் தான் பொதுவாகவே வைப்பேன். நேரமாச்சுன்னு நான் குக்கரில் வைப்பேன். இது பாய் விட்டு தேங்காய் சாதம். எல்லாம் பொன்னரமாக வளர்க்கணும். நெய்யெல்லாம் தேவையில்லை. நெய் ஊற்றுறவங்க ஊற்றிக்கங்க. உண்மையிலும் கோல்டு சாதாரண கடலை எண்ணெயோ பாமாயிலோ தேங்காய் தான் இது பொதுவாக செய்கிறது. பச்சை மிளகா, தக்காளி, இதை இஞ்சி பூண்டு தான் தேங்காய் கசகசை தான் அரைக்கணும். 2 டீஸ்பூன். நம்ம காரத்தக்கன ஒரு 4 மிளகா நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு எப்படி தேவையோ அது தேவை போடுங்க. வாழை மீன் கறி குழம்புக்கு எல்லாம் சாதம். பிரியாணி எப்படி பெசலோ அதே மாதிரி இது பெசல். இது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. தேங்காய் சாதம். ஓகே, புதினா, கருவேப்பிலை, மல்லி ரொம்ப எல்லாம் 5-6 தேவைன்னா போடணும்னா போடலாம், இருந்தால் இல்லைன்னா இல்லை. இதுக்கு மெயினாக பிரியாணி ரொம்ப எல்லாம் தான் போடணும். இது மிக இந்த தேங்காய் சாதம் பாய் வீட்டில் செய்வாங்க. உப்பு போட்டிருக்கேன். இதுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றேன். தேங்காய் எண்ணெய் ஊற்றணும்னா ஸ்பெஷல். அதுக்கு தேங்காய் சாதத்துக்கு மஞ்சத்தூள் வேணும்னா போட்டுக்கறலாம், மஞ்சத்தூள் போடாமையும் வச்சுக்கணும். தேங்காய் சாதம் இதுதான் நெய் பிரியாணிங்கிறது. அடுத்து இஞ்சி பூண்டு போடுறோம். இஞ்சி பூண்டு உள்ள நிறையா பிரியாணிக்கு மாதிரிலாம் கிடையாது. ஒரு 50ல் பாதி இஞ்சி, ஒரு 10 பல்லு தான். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது
எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது தேங்காய் பால் 1 கிலோ அரிசிக்கு 1 உலக்குக்கு 4 உலக்கு தண்ணி 2 பாலையை அரைச்சி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. தேங்காய் பால் ஊற்றுறேன். நல்லெண்ணெய் திருகி வெந்நீரில் 2 படி வெந்நீரில் ஊற வச்சு பாலை அப்புறம் ஃபில்ட்ரு பண்ணி நல்லா ஒரு சக்கை இல்லாமல் ஃபில்ட்ரு பண்ணணும். உலக்கில் இதுக்கு தான் அரிசி அளந்து அதுக்கே தான் தண்ணி அளக்குறேன். அப்படியே பால் முறை கெட்டி வரும்போது அப்படியே அரிசியை ஊற வச்சுருக்கோமா தூக்கி கொட்டிடணும். போட்டு ஒரு கிண்டி குக்கர்னா 2 2 கொதிக்கவும் அப்படியே தம்மில் சட்டினா இந்த குக்கரை போட்டு 3 நிமிஷத்தில் ஆஃப் பண்ணிடணும். ருசியான தேங்காய் சாதம் ரெடி. ஒரு பால் எடுக்கத்தான் டைம் ஆகும். விட்டோம்னா அதுதான் பச்சை தண்ணியே சேரக்கூடாது. தேங்காய் தண்ணியிலே தான் எடுக்கணும். முறை கெட்டுது பாருங்கள். வெள்ளம் அலசி பறக்கி எல்லாம் ஊற்றி தண்ணி 2 கிலோ ஆளுக்கு தக்கன 2 கிலோ 3 கிலோனா அதுக்கு தக்கன தேங்காய் குழஞ்சிச்சின்னா சோறு டேஸ்ட்டு வராது. முறை கட்டி இப்படியே வரும்போது அதோட அரிசியை போட்டு குக்கர் போட்டு மூடி அரிசி கொஞ்சம் சீக்கிரம் வேகிற அரிசினா 2 விசிலில் இறக்கிற வேண்டியதான். இதுக்கு ஸ்பெஷல் மிக மொச்சக்கட்டை போட்டு கருவாட்டு குழம்பு வச்சா பெஸ்ட்டு. கருவாட்டு குழம்புக்கு தான் அடிக்கும் தூக்கம் கொண்டாங்க. இது கீழக்கரை ராம்நாடு பாய் விட்டு தேங்காய் சாதம். கல்யாண வீடில் பிரியாணிலாம் வைக்க மாட்டாங்க. இதுதான் 10 நிமிஷம் மூடி வச்சுனா தான் நல்லா முறை கட்டி வரணும். கொதிக்க விட்டுட்டாலும் பால் தரையாக போயிடும். அரிசியை போட்டு கொதிச்சா தான் அந்த சேரும் பாலும் அரிசியும் பின்னி நல்லா சுசியாக நல்லா டேஸ்ட்டாக சோறு இதாகும். இதுக்கு தால்சா மட்டன் எலும்பு தால்சா பருப்பு போட்டு தால்சா வைக்கலாம். இதோட மட்டன் ஆட்டுக்கு போட போகிறேன். முறை கட்டிடுச்சா எல்லாம் பாருங்கள். அப்படியே முறை கட்டி வந்திருக்கா. முறை கட்டி வருதா அப்படியே அதோட இப்போயே போட மாட்டேன். 2 கொதிச்சு அப்படியே அரிசி சோறும் அப்படியே பின்னாப்படுத்தா குக்கரில் சாதம் அப்படியே ஒன்றோட அந்த தேங்காய் பால் அப்படியே நெய் மாதிரி சேர்ந்து வரும். நம்ம அரிசி போட்டு நல்லா கொதிக்க விட்டுறலாம். பாலை கொதிக்க விடக்கூடாது. ஏன்னா அது அப்படியே தெரிஞ்ச மாதிரி ஆகிரும். சோறு சாதம் டேஸ்ட்டாக வராது. ஏன்னா தேங்காய் தாளித்து எல்லாம் ஊற்றி பால் ஊற்றும் போது ஒரு 10 நிமிஷம் தான் ஐயரில் வைக்கணும் அடுப்பை. அப்புறம் சிம்மில் வச்சிடணும். முறை கெட்டி வரும்போது சிம்மில் வச்சிடணும். அரிசியை போட்ட உடனே தான் கூட்டி வைக்கணும். ஏன்னா கூட்டி பாலை நம்ம பிரியாணிக்கு கறியை கொதிக்க வைக்கிற மாதிரி கொதிச்சுன்னா பால் ஒன்றா தெரிஞ்சு இதை போய் அந்த தேங்காய் சோறு டேஸ்ட்டு வராது. அப்படியே திரஞ்ச மாதிரி திரண்டுட்டு சோறில் சுசியாக ஆகாது. அப்படிந்தா பாருங்கள். அரிசியை போட்டு ஓயாமல் கிண்டக்கூடாது. கரண்டி போடக்கூடாது. ஏறும்போது 2 கிண்டு தான். அப்படியே நான் குக்கரை மூடியை போட போகிறேன்.
ஏ மூடியாச்சு. 2 விசில். கொஞ்சம் அரிசி கொஞ்சம் சோறு பொழு கொஞ்சம் குலைவாருன்னா 3 விசில் வச்சுக்கிறலாம். சோறு பொழுன்னு அரிசியாக கொஞ்சம் நல்லா பிரியாணி மாதிரி இருந்தால் தான் சில பேர் இதை வச்சும் சாப்பிடுவாங்க. ஒன்றோட ஒன்றா ஒட்டாமல் இருக்கணும். 3 விசில்